வாங்க எல்லாரும் விகே கிச்சன் ஃபேமிலிக்கு. இன்றைக்கி ஒரு அருமையான ரெசிபி. அதாவது தேங்காய் சாதத்துக்கு சூப்பர் எம்மியான முட்டை தொக்கு. 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 4 வத்தல், பச்சை மிளகா 2, கடுகு உளுந்தம் பருப்பு. எண்ணெயில் இப்போ எல்லாத்தையுமே நம்ம தாளிச்சிடலாம். கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். இது டக்குன்னு இது பண்ணிடலாம். நல்லா துருவுன ஒரு முடி தேங்காய். தேங்காவை நல்லா போட்டுட்டு லைட்டாக மட்டும் வதக்கணும். வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சாதம் நல்லா வீட்டில் சாப்பாட்டு அரிசி தாங்க நான் செஞ்சுருக்கேன். இதுக்கு பிறகு நீங்கள் பாஸ்மதி அரிசி கூட செய்யலாம். சாப்பாடை வடித்து விட்டு நல்லா உதிரி உதிரியாக இப்படி எடுத்தால் நல்லா ஒரு அருமையான தேங்காய் சாதம் தயாராகிருச்சு. இதுக்கு ஆப்டாக நான் முட்டை தொக்கு தாங்க ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறேன். இப்போ முட்டைகளை நம்ம வேக விட்டுறலாம். வேக விட்டுட்டு இதுக்கு சிக்கன் தொக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு கடாயில் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் நல்லா காயவும் நல்ல ஒரு பெருஞ்சீரகம் இருக்கு இல்லையா, சோம்பு, அதை போட்டுட்டு இந்த பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ ஒரு 3 பெரிய வெங்காயம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ 3 பெரிய வெங்காயத்தை இதில் போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடையே நம்ம தக்காளியும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். பாருங்கள், இது அரைஞ்சிருச்சு. வெங்காயமே ஓரளவுக்கு நம்மளுக்கு வதங்கிருச்சு. தேவையான மசாலா பொருட்கள், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன், அதே போல் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ முட்டைகளை வேக வச்சுற முட்டைகளை கீறி விட்டு நல்லா சேர்த்தா நம்மளுக்கு ஒரு அருமையான முட்டை மசாலா தயாராகிருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டில் லைட்டாக கொஞ்சம் பெப்பர் தூள் மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்தா அவ்வளோ ஒரு எம்மியான முட்டை தொக்கு. இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு இதெல்லாம் சூப்பராக இருக்கும். தோசைக்குமே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் இந்த வீக்கெண்ட் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் வெங்காயத்தாள் சேர்த்துருக்கேன். உங்களை மற்றொரு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.